ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜைக்கம் வித் குப்ரா சேனல். இன்றைக்கி நம்ம காஷ்மீரி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெயிட். அதுக்கு முன்னாடி யார் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. இப்போ பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு சேர்த்துக்கலாம். அதாங்க பே லீஃப், பட்டை, இலாச்சி, கிராம்பு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதிலேருந்து எடுத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற அனியன்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கணும். நல்லா பிங்கிஷ் கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். எப்படின்னா நல்லா சாஃப்டாகிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இந்த கிரேவியில் தெரியும். காஷ்மீரி சிக்கனில் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் தான் சூப்பராக எடுத்து காட்டும். அதனால் இந்த அனியன்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. கீழே அடி பிடிக்கக்கூடாது, வதக்கிட்டுருங்க. அது அடிக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு சீக்கிரமாக இப்போ என்ன பண்ணணும், டொமேட்டோஸை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எப்பவுமே அடியே பிடிக்கக்கூடாது, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் மஷி ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போது சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர். ஜீரா பவுடர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இட்ஸ் அ மஸ்ட். ஜீரா பவுடர் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் அதை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. 1-2 இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஜீரா பவுடரை மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் திக்காகிட்டதால நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டரை சேர்த்துக்கலாம், கன்சிஸ்டன்சி செட் பண்ணுறதுக்காக. எப்போவுமே நம்ம எதுக்கு ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரி குக் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த பதத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ஹாட்டாக சேர்த்துக்கிட்டா அந்த பதம் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிபி அதை பார்த்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நல்லா இன்னொரு வீடியோவும் நான் போடுவேன். நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் போடுவேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க என்னென்னலாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க நான் என்னென்ன டிஷ்ஷு செய்ய போகிறேனோ. அதனால் மறக்காமல் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பீட் பண்ணியிருக்க கர்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. என்ன சொல்கிறது புரிஞ்சதில் உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு என்ன டிஷ் வேணுன்றீங்களோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன், வீடியோ போடுவேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னன்னு சொல்லிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு மூடி நல்லா குக் ஆக விடலாம். சிம்மரில் நல்லா குக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொரியாண்டர் சேர்த்துக்கலாம். மேலே நல்லா தூவி விட்டுருங்க. தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டு சேர்த்துடவே கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சேர்த்தோன்னா நம்ம இது கசப்பு தன்மை வந்தோம். அதனால் நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கீ ரைஸ், சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எது கூட வேணாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான காஷ்மீரி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. அண்ட் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.